அடுத்து ஜும்மா உரை. ஜும்மா உரை என்பது சுருக்கமாகவும் தொழுகை நீளமாகவும் இருக்க வேண்டும் என ஹதீஸ் உள்ளது. அதன்படி செயல்படுவது இல்லையே, அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது அத்தீலு சலாத்தை, அதை இன்ன தூள சலாத்து ரிஜிலி, ஒரு மனிதனுடைய தொழுகை ரொம்ப நீண்ட நேரம் நடத்துவது, கிசர ஹுத்துபத்திகி, ஹுத்துபா குறைவாக நடத்துவது இருக்குது, அது அவனுடைய சட்ட அறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் தொழுகையை நீட்டுங்கள், ஹுத்துபாவை சுருக்குங்கள், ஃபத்தீலு சலாத்த வக்சுருல் ஹுத்துபா, ஹுத்துபாவை நீங்கள் சுருக்கிருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸு முஸ்லீமில் வருகிறது. இதை வச்சு தான் நீங்கள் கேட்குறீங்க. அதாவது தொழுகையை நீட்டன்னு ஹுத்துபாவை சுருக்கணும் ரெண்டையும் சேர்த்து வரும் பொழுது இது ஜும்மா தொழுகையை தான் குறிக்குதுன்னு விளங்குது. அப்போ ஜும்மா தொழுகையில் ஹுத்துபா கொஞ்ச நேரம் இருக்கணும், தொழுகை ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து விளங்குகிறது. விளங்குன்னு வச்சு பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் இப்போ நடக்கிறது கிடையாது. அதான் கேள்விக்கு காரணம். கேள்விக்கு என்ன காரணம்னு கேட்டால், எந்த ஒரு உரை இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு கம்மியாக உரை கிடையாது. எந்த ஒரு ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் 10 நிமிஷத்தை தாண்டி தொழுவது கிடையாது. அப்போ தொழுகைக்கு தான் குறைந்த நேரமாக இருக்கிறது, நீட்டி தொழுவது இல்லை. குத்துபா தான் அதிகமாக இருக்கிறது. சில பேர் இந்த அரை மணி நேரங்கிறது ஒழுங்காக நடத்தக்கூடிய பள்ளியில் தான். சில பேர் பிளேடை போட்டு அறுத்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சும்மா போட்டு நடத்துவாங்க. மக்கள்லாம் வெறுத்து போகிற அளவுக்கு உள்ள பள்ளியும் இருக்குது. அது ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு கரெக்டாக நடத்துகிற வச்சுக்கிறோம், ஒரு அரை மணி நேரமாக இது பண்ணுறாங்க. அப்போ எந்த பள்ளி எடுத்து பார்த்தாலும் ஹுத்துபா ஜாஸ்தியாக இருக்கிறது, தொழுகை குறைவாக இருக்குதுங்கும் போது இது எப்படி இப்படி தான் ஹதீஸில் வருது. ஃபத்தீலு சலாத்தை, தொழுகையை நீட்டுங்கள், வக்சுருல் ஹுத்துபா, ஹுத்துபாவை குறையுங்கள் அப்படின்னு வருது. இந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நசையில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தீலு சலாத்தை, தொழுகையை நீளமாக தொழுவார்கள், ஒரு கஸ்ஸிருல் ஹுத்துபத்தை, ஹுத்துபாவை சுருக்கி செய்வார்கள், அதை உரையை சுருக்குவார்கள், தொழுகையை நீட்டுவார்கள் அப்படிங்கிறது நசையில் ஒரு ஹதீஸாக வருகிறது. இந்த 2 ஹதீஸு, இந்த 2 கருத்தில் உள்ளது. மற்ற எல்லா ஹதீஸுகளும் இந்த 2 தான். இந்த 2 கருத்தில் உள்ள சனதுகள் மாறி மாறி நிறைய நம்பர் வந்தாலும் மொத்தத்தில் இந்த 2 ஹதீஸ் தான் இது சம்மந்தமாக இருக்குது. இப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் இது ஒரு குழப்பத்திற்குரிய ஹதீஸாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், தொழுகையை நீட்டுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீட்டுங்கள் என்று ஹுத்துபாவை சுருக்குங்கள்ங்கிறாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற போதனைகள் இப்படி இருக்கவில்லை. தொழுகையை நீட்டுங்கள்ங்கிறதுக்கு பதிலாக நீட்டாதீங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அந்த முஆத் இப்னு ஜபலுடைய சம்பவம் வருதுல்ல, அதில் என்ன செய்கிறாங்க, ஏன்ப்பா பின்னாடி தேவை உள்ளவன் இருக்கிறான், நோயாளி இருப்பான், பிரயாணி இருப்பான், அவனெல்லாம் விட்டு நீ பாட்டு நீட்டிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? பலவீனர்கள்லாம் இருப்பாங்க, பெருசாக நீட்டாதுன்னு சொல்லி சபீஸ் மரபிக்க ஓதுன்னா எவ்வளோ நேரம் தொழுவிக்க முடியும்? ஒல்லையில் இதா எகுசாண்டு எதை ஓதணும் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க. புகாரில் 705வது ஹதீஸு. அதுக்கு முந்தின கேள்விக்கு இந்த ஹதீஸ் எடுத்து நான் காட்டியிருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ தொழுகையை நீட்டாதீங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. தொழுகையை நீட்டுறது நல்லது இல்லை, நீட்டுனா ஃபித்னா செய்கிறாள், குழப்பவாதி அப்படின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்க்கணும். அதே மாதிரி சரி, ஜும்மாவே பர்டிகுலரான ஜும்மாவை எடுத்துக்கொண்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் என்ன ஓதுவாங்க? பெரும்பாலும் ஓதுனது என்ன வருதுன்னு கேட்டால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரூ ஃபில் ஈதைனி வ ஃபில் ஜும்மா, 2 பெருநாள் தொழுகைகளையும் ஜும்மாவிலையும் ரசூலுல்லாஹ் ஓதக்கூடிய சூறாக்கள் என்னவென்று சொன்னால், பி சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா வ ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா, இந்த 2 தான் ஓதுவார்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கங்கிறது முதல் சூறாவில் முதல் ரக்காத்தில் ஓதுவார்கள். ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா என்பதை 2வது ரக்காத்தில் ஓதுவார்கள். இது தான் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஓதல. கான ரசூலுல்லாஹ், கானன்னு வந்துட்டாலே ஒரு கண்டினியூவாக இருந்துச்சுன்னு அர்த்தம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரூ ஃபில் ஈதைனி, பெருநாட்கள்லையும் ஒரு ஜும்மாவுலையும் இப்படித்தான் ஓதுபவர்களாக இருந்தார்கள்னு வருது. இப்படி ஓதி தொழுது அப்படி தொழுகை நீட்ட முடியும்? தொழுகை நீட்டணும்னு ரசூலுல்லாஹ் சொல்வதா இருந்தால் நீ பக்ரா ஓதுவங்கள சொல்லியிருப்பாங்க. ஜும்மாவை பற்றி அந்த ஹதீஸ் பேசுது, ஹுத்துபாவோடு சேர்த்து வர்றதுனால ஹுத்துபாவை சுருக்குங்கள், தொழுகையை நீட்டுங்கள்னு சொன்னால் தொழுகை பெருசாக இருக்கணும். பெருசாக இருக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும்? பெரிய சூறாக்களை ஓதுனா தான் பெருசாக இருக்கும். அப்போ பெரிய சூறாக்களை ஓதுகிற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, கற்று தரல. பொதுவாக ஒரு அறிவுரை சொல்லிட்டாங்க, மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால தொழுகையை நீட்டாதீங்க என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது.
அப்படிங்கும்போது இந்த தொழுகை நீட்டாதீர்கள் என்கிற ஒரு விஷயம் வந்து அது நடைமுறையில் எப்படிங்கிறது தெரியலன்னு குழப்பமாக இருக்குது. அதே மாதிரி கான எக்ரோஃபி சலாத்தில் ஜும்மாத்தி சூரத்தல் ஜும்மா ஒரு முனாஃபிக்கின், சில நேரங்களில் ஜும்மாவில் வந்து ஜும்மாங்கிற சூறாவையும் முனாஃபிக்கின் சூறாவையும் ஓதுவார்கள்னு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ்ன்னு இருக்கிறது. அப்போ இவ்வளோ தான் ரசூலுல்லாஹ் ஓதியிருக்காங்க ஜும்மாவில். இதை ஓதி தொழுவிச்சோம்னு சொன்னால் அப்போ என்ன வராது, தொழுகையை நீட்டுங்கிறது வராது. ஒருத்தர் தொழுகிறாரு, முதல் ரக்காத்தில் சப்பிகிஸ்ம, ரெண்டாவது ரக்காத்தில் ஹல்ல தாக்கான்னு ஓதினாரையானால் ஒரு 7-8 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதிகம் போனால் 10 நிமிஷத்தில் அது வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 10 நிமிஷத்துலேயே தொழுகை முடிஞ்சிருக்கும்போது பயான் 10 முடியாதுல்ல, பயான் 10 நிமிஷம் முடியாது. அப்போ தொழுகையை சுருக்குங்கள்ங்கிறது வந்து தொழுகை நீட்டுங்கள்ன்ற வந்து ரசூலுல்லாஹ்வுடைய போதனையாக இருக்காது. தனியாக தொழுவும் போது அந்த கட்டளை இட்டார்கள்னால் அது ஓகே, தனியாக எவ்வளோ நீட்டலாமே. இது தனியாக தொழுவதை பற்றி பேசலை, நீட்ட சொன்னது ஜும்மாவோட ஹுத்துபாவோட சேர்த்து இணைத்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ ஜும்மாவை தான் பேசுகிறது. அதில் ஜும்மாவையே பெருநாளை கூட வச்சுக்கலாம், பெருநாளையும் ஜும்மாவை தான் பேசுகிறேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த தொழுகையை வந்து நீங்கள் நீட்ட உங்களுக்கு அனுமதி இருக்குதா? நீட்டி தொழுங்கன்னு அந்த ஹதீஸை அமல்படுத்தினீங்கன்னா இந்த ஹதீஸை அமல்படுத்த முடியாமல் போயிருமே. இதுதானே அதிகமாக இருக்கிறது, நீட்டி தொழுகிற சம்பந்தமான தடை தானே அதிகமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குழந்தை அழுகுஞ்சத்தம் கேட்டால் கூட அந்த தொழுகை சுருக்கி தொழுதுருவாங்கிறாங்க. அவங்க தாயுடைய மனவேதனைப்படுமேண்டு இப்படிலாம் கவனித்து தொழணுங்கிற ஒரு மார்க்கத்தில் வந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு தொழுகை பெருசாக நீட்டு அப்படின்ட்டு இந்த ஹதீஸு சொல்வது வந்து இது வந்து நீட்டக்கூடாது என்று சொன்ன பல ஹதீஸுகளுக்கு மாற்றமாக வருகிறது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த ஹுத்துபா இருக்குல்ல, அந்த ஹுத்துபாவும் சின்னதாக்கணுங்கிறீங்க. அப்போ இதுக்கே 10 நிமிஷம் அப்படின்னா தொழுகைக்கு இந்த சூறா ஓதி நீங்கள் தொழுதிங்கன்னா 10 நிமிஷம் தாண்டாது. எந்த சூறா சப்பிகிஸ்மா ஹல்லா தாக்க ஓதி நீங்கள் தொழுதிங்கன்னு சொன்னால் 5-6 நிமிடங்கள் அந்த தொழுகை முடியும். ரொம்ப நீட்டிக்கிறாத்து அப்படி அழகாக ஓதுனான்னு சொன்னால் 10 நிமிடத்தை தாண்டாது. அப்போ ஹுத்துபா அதை விட சுருக்கமாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் ஹுத்துபா ஓதணும், இப்படித்தானே. ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தர் தொழுவிச்சுட்டாருன்னு சொன்னால் 3 நிமிஷத்தில் என்ன செய்யணும், அவர் ஓதணும். அவ்வளவுதான் ஹுத்துபா நடத்தணுங்கிற கருத்து அது வருது. அந்த கருத்துக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்குது. ஹுத்துபா அவ்வளவு சுருக்கமாகலாம் இருந்தது இல்லை. இந்த தொழுகையுடைய சுருக்கம் இருக்குல்ல, இதை விட கம்மியாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹுத்துபா இருந்தது இல்லை என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. எந்தளவுக்கு ஆதாரம் கிடைக்கிறதுன்னு கேட்டால் அம்ராங்கிறவங்க அவங்க சகோதரி வழியாக, அம்ராங்கிறது சஹாபி தான், அவங்க சகோதரியும் சஹாபி தான், பேர் தெரியணுன்ற அவசியம் இல்லை சஹாபின்னா. அப்போ அம்ராங்கிறவங்க சகோதரி வழியாக அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காஃப் ஒல் குர்ஆனில் மஜீதுங்கிற சூரா இருக்குல்ல, அந்த சூறா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஒவ்வொரு ஜும்மாவுலையும் அதை ஓதிட்டு தான் பயான் பண்ணுவாங்க. அதில் கேட்டு தான் மனப்பாடமே பண்ணேங்கிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஜும்மாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் என்ன ஓதுவாங்க, காஃப் சூறாங்க, இல்லை பெரிய சூறா, அந்த சூறாவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி மெம்பரில் ஓதி விட்டு பயானும் பண்ணுவாங்க. மெம்பரில் ஓதி பயான் பண்ணுவதை கேட்டு பலமுறை ஓதுறதை கேட்டு நான் அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணினேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் வருகிறது. முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த அம்மா எப்படி மனப்பாடம் பண்ணாங்கன்னு கேட்டால் இப்போ காண தன்னூறுனா தன்னூறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிதன், இந்த இவங்க வீடும் ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் ஒட்டி இருந்தது. அவங்க அடுப்பும் எங்கள் அடுப்பும் ஒரே அடுப்பாக இருந்தது. அதனால் அங்கே போய் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஹுத்வா ஓதுறது விளங்கும். அந்த மாதிரி நான் கேட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இன்னொரு ஹதீஸில், அதுவும் முஸ்லீமில் தான், முதல் ஹதீஸுக்கு அடுத்த ஹதீஸ் இது, அடுத்த ஹதீஸில் இந்த ஒரு செய்தி வருது. அப்போ காஃபுங்கிற சூறாவை ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பண்ணியிருக்காங்கன்னா காஃப் சூறா ஓதுவதற்கே ஒரு டைம் 10-15 நிமிஷம் எடுக்கும். அதுக்கப்புறமேலே அவர் அதை விட்டு பயான்கள்லாம் பண்ணணும். முன்னாடி இன்னல் ஹம்தெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சொல்லணும். மக்களை எச்சரிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இன்னொரு ஹுத்பா வேறு ஓதுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொழுகையை விட ஹுத்பா தான் அதிகமாக இருந்துச்சு. வணங்குதா, இந்த காஃப் சூறா வச்சு நீங்கள் வணங்கலாம். காஃப் சூறாவையே மெம்பரில் ஓதுவாங்கன்னா அது ஓதுறது வேறு, பயான் அதையே வாரம் பயான் பண்ணுவாங்களே யாராவது, பயான்னா பல விஷயங்களை தானே சொல்லுவாங்க. இது வந்து ஒரு துவக்கத்தில் ஒரு சூறா ஓதுவோம்ல, அதுக்கு ஓதுனது தான் இது. காஃப் ஒல் குர்ஆன் மஜீதுங்கிறது ஓதி முடிச்சுவிட்டு அப்புறம் பயான் ஆரம்பிப்பாங்க. அது பயான் தனியாக ஓடும். ஆனால் அந்த காஃபை மட்டும் ஓதிட்டு இறங்கினாலே உங்களுக்கு தொழுகை நேரத்தோட ஜாஸ்தியாக போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃப் ஒல் குர்ஆனில் மஜீதுங்கிறத வந்து மெம்பரில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி கேட்டு தான் நான் மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன் என்று ஒரு அறிவிப்பு இருக்கும் பொழுது அப்போ அந்த ஹுத்துபா பெருசாக தான் இருந்திருக்குது.
இவ்வளவு இந்த தொழுகையை விட சின்னதாக இருக்கவில்லை அப்படிங்கிறதுனால அந்த ஹதீஸுக்கு மாற்றமாகத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை இருந்ததற்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதனால் தொழுகையை நீட்டுங்கள், ஹுத்துபாவை சுருக்குங்கள் அப்படிங்கிற ஹதீஸ் அமல் செய்கிற ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் அதை விட வலுவான சான்றுகள் அதுக்கு மாற்றமாக இருக்குது. அதை விட வலுவான சான்றுகள் நீங்கள் தொழுகை நீட்டக்கூடாதுன்ற தடை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதை ஓதிட்டு அப்புறம் பயான் பண்ணியிருக்கிறாங்க, எச்சரிக்கை பண்ணுவாங்க. அதான் நரம்புகள்லாம் புடைத்து கொள்ளும், கண்களெல்லாம் சிவந்து கொள்ளும், மயிர்கால்கள்லாம் சிலிர்த்து கொள்ளும் அப்படிங்கிற அளவுக்கு உரை நிகழ்த்துவார்கள்னா அப்போ பெரிய உரை தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க. தேவைக்கு தான் உரை நிகழ்த்துறது. அதனால் உரையை தொழுகையை விட கம்பேர் பண்ணி சுருக்கணுங்கிற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸு ஏதோ சஹாபிகிட்டையோ தாபியன்கிட்ட ஏதோ ஒரு ஆள்கிட்ட புரிந்துணர்வில் ஏதோ மிஸ்டேக் ஏற்பட்டு சொல்லியிருப்பாங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு மாற்றமாக ஆதாரம் இருக்கும்போது அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு வந்துடும்.